இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் பொன்னி தப்பு பண்ணலைங்கிறத நாங்க நம்ப போறதில்ல. அதே சமயம் நாங்க என்னதான் சொன்னாலும் பொன்னி தப்பானவ இல்லைங்கிறதுல இருந்து நீங்களும் மாற போறதில்ல. அப்புறம் எதுக்கு நடந்ததே பத்தி பேசிக்கிட்டு விடுங்க. இங்க பாரா, நான் சுத்தி வளைச்செல்லாம் எந்த காரணமும் சொல்ல விரும்பல. எனக்கு என் குழந்தை பொன்னியோட பேசுறதும் பழகுறதும் பிடிக்கல. நேரத்துக்கு நேரம் பொன்னிய பிடிக்குது பிடிக்கலங்கிற மாதிரி நீ மாறலாம், அதுக்காக அதே மாதிரி குழந்தைய மாற முடியுமா? அதானே பொன்னி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து சிவானிக்கு எவ்வளவு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கா. ஆமா, பெரிய மாரல் சப்போர்ட். பெத்தவங்க எங்களை விடவா என் குழந்தைக்கு அவ முக்கியமா போயிட்டா? அக்கா, சின்ன வயசுல இருந்தே பிடிவாதமாவும் அடம்பிடிக்கிற குழந்தையாவும் இருந்த நம்ம சிவானி இன்னைக்கு இவ்வளவு நல்ல குழந்தையா இருக்கானா, அதுக்கு பொன்னியோட வளர்ப்பு தான் காரணம். பவானி, உன் தம்பி என்ன சொல்றாரு பாத்தியா? ஏன் சக்தி, அப்போ எங்க குழந்தைய நாங்க சரியா வளர்க்கலன்னு சொல்ல வரீங்களா? சக்தி அப்படி சொல்ல வரல மாப்ள. என்னதான் பவானியும் நீங்களும் இவளை பெத்து வளர்த்திருந்தாலும் குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, பாட்டு சொல்லி கொடுக்கறது, நல்லது கெட்டதுகளை எடுத்து சொல்லி இவளை பக்குவப்படுத்தினது பொன்னி தானே. இப்ப திடீர்னு பொன்னிக்கிட்ட இவளை பேசக்கூடாதுன்னு சொன்னா சின்ன குழந்தை இவளால இதை எப்படி ஏத்துக்க முடியும்? எங்களாலேயே ஏத்துக்க முடியலையே. நீங்க யாரு ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கலன்னு அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு என் குழந்தை அவகிட்ட பேசக்கூடாது. அவ்வளவுதான், பெத்தவளே சொல்லிட்டா. இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேணாம், விடுங்க. ஏய், இங்க பாரு, மறுபடியும் அத்தை நொத்தன்னு அவகிட்ட போயிட்டு இருந்த செமத்தியா வாங்க சொல்லிட்டேன். முடியாது, நான் அப்படிதான் புனியத்துக்கிட்ட போய் பேசுவேன். இவ்ளோ சொல்லி திமிரு குறைதா பாத்தீங்களா அவளுக்கு? 4 சாத்து சாத்து பவானி, அப்பதான் சரிபட்டு வருவா இவ. ஐயோ மாமா, குழந்தைய எப்ப இப்படி அடிக்க சொல்றீங்க? மனசாட்சி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இப்ப என்ன, நாங்க எதுவும் அவளை சொல்லிட கூடாது அப்படிதானே? இப்படியே ஆளாளுக்கு செல்லம் கொடுத்துதான் திமிரு பிடிச்சாலேரா அவ. அக்கா, தேவையில்லாம சின்ன விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. எதுடா சின்ன விஷயம்? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பித்தளை அடுத்த பண்ணி உன் வாழ்க்கை அவ கெடுத்தது உனக்கு சின்ன விஷயமா? நீ வேணா இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கலாம், ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. நான் என் குழந்தைய அவகிட்ட அனுப்ப மாட்டேன். ஏய், நீ வா. அம்மா, மரியாதையா விடுங்கம்மா. ஆடிட்டு இருக்காத. விடுங்கம்மா.